ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடந்திருக்கு. ஸோ அது ஏன் தமிழ்நாட்டில் வைக்காமல் அங்கே வச்சாமல் அதுக்கான காரணங்கள் பல இருக்குது. இங்கே கூடிய அரசியல், அதனால் தாவேகா கட்சி நாளைய முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலைமையில் நம்ம விஜய் அவர்களுக்கான கருத்து கணிப்புகளை அவருடைய ரசிகர்களும் தாவேக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளனா நான் இதை தான் சொல்லி ஆகணும். ஸோ தாவேக்கா அதில் மலேசியாவில் நிகழ்வு சினிமா ஜனநாயகன் படத்தை பற்றி தான் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பற்றி என்னென்னா, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அரசியல் பேசணும்னு மலேசியா கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் படத்தோட ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னென்னா, மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய க்ரௌட் வந்திருக்கு. அதாவது நம்ம கபாலி படம் ஷூட்டிங் அப்போ ரஜினிகாந்த் அங்கே போனப்போ அந்த கூட்டத்தை விட விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேடியத்தில் வச்ச அந்த கூட்டம் ஒரு மலேசியாவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஹீட் பண்ணியிருக்கு. அந்த நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு வராத கூட்டம் விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது. ஸோ இது நான் அவரோட ரசிகனாக சொல்கிறேன். அதாவது அவர் தாவேகா கட்சிக்கான சொல்லலை, ரசிகனாக நான் ஒரு காலத்தில் விஜயின் ரசிகனாக இருந்தவன். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸ் பதங்களுக்கு தெரியாது. டிக்கெட் வாங்கினா உடனே புக் மை ஷோ, ticketnew.com போய் டிக்கெட் எடுத்து ஈஸியாக போயிடுவீங்க. ஆனால் அவருடைய படம் 50வது படம் சுறா கிட்டத்தட்ட 2009 10 நினைக்கிறேன், வருஷம் ஞாபகம் இல்லை, 2010 ஆகிட்டு. அந்த 2010 வந்துச்சு அந்த படம் சுறா. 2000 வருஷம் ஞாபகம், 2009 2010 வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும். அந்த வருஷத்தை நான் தப்பாக சொன்னால் தப்பாக ஆகிடும். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நான் படத்தை டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நின்று இருப்பேன். இப்போ எங்கள் சைடு ராஜில் நான் டிக்கெட் வாங்க நின்னப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போலாம் இப்போ போலீஸ் நின்றுட்டே இருக்கும். அப்போலாம் ஒரு லட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு கடல் அலா ஒரு கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 50 மீட்டர் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த முதல் நாள் 50வது படம் சுறா நினச்சி பாருங்கள். சாதா படம்லே கூட்டமாக இருக்கும், 50வது படம் எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தில் போலீஸ்காரன் லட்டியால் டப்புன்னு அடிப்பான், ஊன்னு கத்துவாங்க. அதெல்லாம் மீறி அவர் படத்தை டிக்கெட்டை பார்த்து ரசிக்கணும். அந்த படம் சுறா அந்தளவு வெற்றி பெறவில்லை. ஆனால் ரொம்ப 50வது படத்தை விஜயோட முதல் ஷோ பார்த்துட்டோமே, அந்த முதல் படம் பார்த்துட்டுமே அந்த ஒரு சந்தோஷம் இன்னை வர மகிழ்ச்சி வராது. அப்பேற்பட்டவனாக இருந்தவனா அப்பேற்பட்ட சொன்னேன். ஆனால் அரசியலுக்கு அவர் வேண்டாம்னா நான் சொல்லுவேன். அரசியல் வேண்டாம். அவர் சில வலதுசாரிகளுடைய பேச்சை கேட்ட இது பண்ணுறான்னு சில பேச்சுகள் இருக்குது. திமுக பற்றி விமர்சனம் பண்ணுறான்னு தெரியல, பாஜக பற்றி விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறான்றது பொதுவாக எல்லா அரசியல் பண்ண கருத்தாக அது இருக்குது. ஸோ அதனால் நான் விஜய் அவர்களை பிடிக்கலை. அப்படி பிடிக்கலன்றதை விட அவர் ஏன் அவர் பண்ணாமல் இருக்காருன்னு தான் எனக்கு பிடிக்கல. ஏன் சில வலதுசாரி இயக்கங்களை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு தான் எனக்கு அது தெரியல. அதனால் அவரை அந்த கட்சியின் கொள்கை எனக்கு சரியாக பிடிக்கலன்னு சொல்ல வரலாம். ஸோ நான் இப்போ படத்துக்கு ஜனநாயகன் படம் விஜய் அவருடைய கடைசி படமாக இருக்குன்றாங்க. ஸோ மலேசியாவில் நடந்த இது மலேசியன் ரெக்கார்ட் புக்கில் இதாக இருக்குது. மலேசியன் புக்கில் இது பெரிய கூட்டம்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, மலேசியன் கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் வந்திருக்கு ஜனநாயகனுக்கு வந்த கூட்டம். ஸோ இந்த படம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துங்கன்னா விஜயோட கடைசி படம் அதுக்கப்புறம் அரசியல் பிஸி ஆகிடுவார். ஸோ இந்த படம் வெற்றி அடைவதற்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.